தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் தற்போது வெடித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள போதிலும் விஜயை ஆட்சியமைக்க அழைக்க ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் காட்டி வரும் மௌனம் ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்ட நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் வஞ்சித் பகுஜன் அகாடி கட்சியின் தலைவரும் மூத்த அரசியல்வாதியான பிரகாஷ் அம்பேத்கர் விஜய்க்கு ஆதரவாக முன்வைத்துள்ள வாதங்கள் தற்போது இந்திய அளவில் கவனம் பெற்றுள்ளன. ஆளுநர் என்பவர் தனது தனிப்பட்ட விருப்பத்திற்கோ அல்லது சந்தேகத்திற்கோ இடம் கொடுக்காமல் அரசியலமைப்பு சட்டத்தின் கடமையை மட்டுமே செய்ய வேண்டும் என்று அவர் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முறியடித்து 108 இடங்களை பெற்றுள்ள விஜயின் தாவேக்குத்தான் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தின் தனிப்பெரும் கட்சி. ஆட்சியமைக்க தேவையான 118 என்ற மேஜிக் எண்ணை தொட இன்னும் 10 இடங்களே தேவைப்படும் நிலைகள் விஜய்க்கு பெரும்பான்மை இருக்குமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஆளுநர் அழைப்பு விடுக்காமல் இருப்பது சட்டப்படி சொல்லாது என்கிறார் பிரகாஷ் அம்பேத்கர். பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க், எல்லாமே புதுசு புதுசு புதுசு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 164(2) படி ஒரு முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் தங்களது பெரும்பான்மையை சட்டமன்றத்தில்தான் நிரூபிக்க வேண்டுமே தவிர ஆளுநர் மாளிகையில் அல்ல என்றும், ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருவரின் உரிமையை தடுப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தனது வாதத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்திய அரசியலின் 2 முக்கிய வரலாற்று முன் உதாரணங்களை அம்பேத்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1989 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 194 இடங்களை மட்டுமே பெற்று பெரும்பான்மை இல்லாத போதிலும் அப்போதைய குடியரசுத் தலைவர் ஆர். வெங்கட்ராமன் தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ராஜீவ்காந்தியைத்தான் முதலில் ஆட்சியமைக்க அழைத்தார். அதேபோல் 1996 ஆண்டு பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் அவர்களிடம் இல்லை. இருப்பினும் அப்போதைய குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அடல் பிகாரி வாஜ்பாயை ஆட்சியமைக்க அழைத்து தனது கடமையை செய்தார். வாஜ்பாய் பின்னர் 13 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் பதவி விலகியது வேறு விஷயம். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஜனநாயகம். இந்த வரலாற்று பாடங்களை குறிப்பிட்டு பேசும் பிரகாஷ் அம்பேத்கர், தமிழக ஆளுநர் உடனடியாக விஜயை ஆட்சியமைக்க அழைத்து அவர் முதலமைச்சராக பதவியேற்க வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் சட்டமன்றத்தின் தளத்தில் விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து தனிப்பெரும் கட்சிக்கு முதல் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டியது ஆளுநரின் தார்மீக கடமையாகும். தமிழகத்தில் நிலவும் இந்த எழுபறி நீடிப்பது ஒரு தவறான முன் உதாரணத்தை உருவாக்கிவிடும் என்பதால் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராக செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.